வணக்கம் யூடியூப் அன்பர்களே. இன்று அனைவருக்கும் இன்று மிக்சி ஜார், சின்ன ஜார், பெரிய ஜார், அது ஏன் அரைக்கவில்லை என்பதை விளக்கம் அளிக்கிறேன். அதனுடைய பாட்டுகளையும் அதனுடைய உப பொருள்களையும் தாங்கள் அனைவருக்கும் காண்பிக்க விரும்புகிறேன். பார்க்கவும். முதலில் போவோமா? இது சிறிய ஜார். அதனுள்ளே சென்டர் நடுப்பகுதியில் ஒரு பிராஸ் புஷ் பொருத்தப்பட்டுள்ளது. இதுதான் அதனுடைய பேஸ் என்று சொல்வார்கள். இதை டபுள் லாக் என்று சொல்வார்கள். ஒரு லாக், 2 லாக். டபுள் லாக் என உள்ள அடி பேஸ் இருக்கிறதே, அது அனைத்து மிக்சிகளுக்கும் பொருந்தும். டபுள் லாக் என்று சொன்னால் இது சிறிய ஜார். இது பெரிய ஜார். இந்த ஜார்களில் ஏன் பொருட்களை போட்டால் அரைக்க மாட்டேன் என்று இருக்கிறது என்று சில பேர் பார்க்கிறார்கள். அது எதன் காரணமாக அரைக்கப்படவில்லை என்பதை விளக்கமாக அளிக்கிறேன். அனைவரும் பார்க்கவும். அதே சேம் பேஸ் தான் இதற்கும் பொருத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது இதில் பிளேடு உள்ளது, பொருத்தப்பட்டுள்ளது. பார்த்திருக்கா? இது பிளேடு. இந்த பிளேடை தனியாக வைத்து விடுகிறேன். அடுத்தபடியாக இதிலும் பிளேடு பொருத்தப்பட்டுள்ளது. முதலில் சிறிய ஜாரை பற்றிய விளக்கம் அளிக்கிறேன். ஏன் அரைக்கவில்லை என்பதை விளக்கமாக அளிக்கிறேன். இதில் பொருத்தப்பட்டுள்ள ராடு, அதாவது ஷாப்ட் என்று பெயர். இந்த ஷாப்ட் இதில் உழண்டு போயிருக்கும். தமிழ்ல சொன்னா உழண்டு விட்டது என்று சொல்வார்கள். அதனால் அந்த ஷாப்டை காண்பிக்கிறேன். அதை பாருங்கள். மேல் பகுதி உழண்டு இருக்கிறது. இந்த நான் கை வைத்து காட்டும் இடம் உழண்டு விட்டது. அதனால் என்ன செய்கிறது என்றால், இந்த பிளேட இதை போட்டா கிரிப்னஸ் இல்லாம இந்த சுழற்சி தன்மை அடையும், தானாக சுற்றும். அதனால் போட்ட பொருள்கள் அனைத்தும் அதே இடத்துல இருக்கும், அரைக்காது. அதுல தக்காளி, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது அரைக்காது. இந்த மாரி சூழ்ந்தால் அரைக்காது. அது மேல் ஒரு நெற்று பொறுத்திருப்பார்கள். அது எண்ணத்தை முடுக்கினாலும் அது இது கைட்டாகாது. அதே டயத்துல அதே மல்டி ஜாருக்கு உள்ள ஷாப்ட், பொருத்தப்பட்ட ஷாப்டை காமிக்கிறேன். இந்த இடது கையில் இந்த ஷாப்டை பிடிச்சிக்கங்க. இந்த இதை இப்படி திருப்பினீங்கன்னா திருப்பவே முடியாது. எதனாலன்னா இதுல 4 ஸ்கொயரும் அப்படியே பொருத்தக்கூடிய ஸ்கொயர். அதை பாருங்க, ஸ்கொயர். இதோ பாருங்க, இதுல ஸ்கொயரா இருக்கு பாருங்க, 4 மூலையா. அது இதுலயும் 4 மூலையா இருக்கு பாருங்க. இது கிரிப் ஆயிரும். அதுல உட்கார்ந்துச்சு. இப்ப லெப்ட் சைடு இந்த நெட்டை முடுக்க வேண்டும். லெப்ட் சைடு இந்த இதை முடுக்க வேண்டும். லெப்ட் சைடு இதை முடுக்க வேண்டும். முடிக்கினால் இது கிரிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இதை இந்த ஜார்ல பொருத்த வேண்டும். பொருத்தி மறுபடி அதே லெப்ட் சைடு இந்த கப்ளர், அதாவது கப்ளர் என்று பெயர் இருக்கு, இந்த அடிப்பகம் சுழற்சி. இதுவும் அந்த மோட்டார்களுடைய கப்பும் இது லெப்ட் சைடுல முடுக்க வேண்டும். ஆனால் உள்ளே இடது கையால் பிடிக்கப்பட்ட அந்த பிளேடானது அப்படியே பிடித்தபடியே இருக்க வேண்டும்.
இது லெப்ட் சைடில் முடுக்க வேண்டும். இப்படி லெப்டும் ரைட்டுமாக டைட் வைக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், சுழற்சி உடையும். இப்பொழுது அரவை கிடைக்கும். போடும் பொருள்கள் அரைக்கப்படும். தெரியுதுங்களா? இதை கழட்ட வேண்டும் என்றால் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த இடது கையை இதில் வைத்துக் கொண்டு பிடித்து கொண்டு ரைட் சைடு கழட்ட வேண்டும். பாருங்கள், ரைட்டு கழட்ட வேண்டும். இப்பொழுது தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். இப்பொழுது இதனுடைய பாட்டுகளை உங்களுக்கு 3 பாட்டுகள் தான். பாருங்க, லெப்ட் சைடு, இதை பிடித்த இந்த இடதுகை பிடித்தபடியே இருக்க வேணும். இப்படி கழட்டணும். இது ரைட் சைடு கழட்டுறது, லெப்ட் சைடு முடுக்கிறது. இதை முடிச்சு இதில் சற்று இருங்கள், ஒரு கால் வந்திருக்கிறது, அது பேசி விட்டு கொள்கிறேன்.